சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான அரசு நேரடி மானிய திட்டத்தில் இணைய இரண்டாவது கட்ட சிறப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. இந்த சிறப்பு முகாம்கள் குறித்து எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்போம். பிரசன்னா, சொல்லுங்க, ஞாயிறு தோறும் நடைபெறும் சமையல் எரிவாயு சிலிண்டர் நேரடி மானிய திட்ட சிறப்பு முகாமின் சிறப்பு அம்சங்கள் என்ன? இன்னும் எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும்? அது பற்றி விரிவான தகவலை சொல்லுங்க. அதாவது சமையல் கேஸ் சிலிண்டர் மானியத்திற்கான ஒரு சிறப்பு முகாமானது இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களிலுமே ஒரு 11 இடத்திலே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை இதற்கான பதிவு செய்வதற்கான நாட்கள் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சிறப்பு முகாமில் பொதுமக்கள் ஆதார் அட்டை இருந்தாலும் சரி, ஆதார் அட்டை பயன்படுத்தாவிட்டாலும் சரி, எந்த அடிப்படையிலுமே இங்கே விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தையும் சரிபார்க்கப்பட்டு அது பதிவு செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்று காலை இன்னும் சற்று நேரத்திலே இந்த முகாமானது துவங்க உள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் ஆதார் அட்டை இருந்தால் ஆதார் எண் அல்லது தங்களுடைய முகர்வரிடம் பெற்ற ரசீது, மேலும் தங்களுடைய வங்கி கணக்கு, அதிலும் குறிப்பாக தங்களுடைய வங்கியின் கிளையான IFSI கோட் எனப்படும் கோடை அவர்கள் குறிப்பிட வேண்டும். இப்படி அனைத்து தகவல்களையும் சரியாக தரும் பட்சத்திலே அவர்களுடைய அனைத்து தகவல்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு அது முறையாக அனுப்பப்பட்டு பிறகு அவர்களுக்கு சிறப்பான இந்த மானியமானது சரியாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த முறை நடந்த இந்த முகாமில் ஒரு 11,000 பேர் சென்னையில் மட்டும் பதிவு செய்தனர். அதேபோல் திருவண்ணாமலை மற்றும் வேலூரை சேர்ந்த ஒரு 2,500 பேரும் பதிவு செய்தனர். இந்த முறை அதைவிட அதிகமான ஆட்கள் பதிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரும் ஜனவரி 15ஆம் தேதி வரை இந்த சிறப்பு முகாமை அனைத்து வாரங்களிலும் நடத்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் மத்தியில் அதிக ஆதரவு இருக்கும் பட்சத்தில் இந்த முகாமை மேலும் பல வாரங்கள் நீட்டிக்கவும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது.